Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of TradeHers. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே திரும்பினாலும் பார்க்குறது இந்த ஈரான் பிரசிடென்ட் அவர் இறந்துட்டார். அவரை பற்றி தான் எல்லா இடத்துலையும் மீடியா பார்த்தீங்கன்னா அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரான் நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது, ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் கனெக்ஷன் என்ன ஆக போகுது, இதனால் பாதிப்பு இருக்கா, இவங்க பின்னாடி யார் இருக்காங்க, இஸ்ரேல் இருக்கா, அமெரிக்கா இருக்கா, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. நம்ம என்ன நினச்சோன்னா இதனால் நம்ம இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன பாதிப்பு இருக்க போதும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா அவரை பற்றியும் இந்த ஈரான்ன்ற கண்ட்ரியை பற்றியும் ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி பார்த்துட்டோம்னா, பேக் ஸ்டோரியை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு என்ன நடக்கலாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு நம்ம ஐடியா கிடைக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அவரை பற்றி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இப்ராஹிம் ரைசி. இவர் யார், இவர் எப்படி பவருக்கு வந்தார்? இப்ராஹிம் ரைசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், அவர் தான் வந்து 8th பிரசிடெண்ட்டாக இருக்கார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரான்ன்ற ஒரு கண்ட்ரிக்கு. இப்போது அவர் 8th பிரசிடெண்ட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து 1988 பார்த்தீங்கன்னா ஒரு 8th அவரோட பொலிட்டிஷியனாக அவர் வந்து ஏர்லி ஸ்டேஜில் 1988 பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்குது. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2500 ஒரு 30,000 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 5 மாதத்தில் எத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னா 32 இடத்துல இறந்துருக்காங்க. இதுக்கான ஒரு ரீசன், இதுக்கான ஒரு முக்கியமான நபர் யாராக இருக்கும்னா இவர் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்ட பிறகு இவர் வந்து பிரசிடெண்ட்டுக்காக நிற்கிறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2017 நிற்கிறாரு. ஆனால் ஜெயிக்க முடியல. ஏன்னா இந்த ரீசன்னால் திருப்பியும் என்ன பண்ணுறாருன்னா 2021 நிற்கிறாரு. 2021 ஜெயிக்கவும் செய்கிறாரு. ஆனால் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த எலெக்ஷன், இந்த 2021 நடந்த எலெக்ஷன் வந்து உண்மையான எலெக்ஷன் கிடையாது. அதில் வந்து நிறைய ரிக்டு பண்ணி நிறைய ஏமாற்றி தான் என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஜெயிச்சிருக்காரு. அதுவும் இவர் ஜெயிச்சதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் ஈரானில் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டை காட்டிலும் இன்னொரு ஹையர் பவர் இருக்குது. அவர் தான் வந்து சுப்ரீம் லீடர்னு சொல்லுவாங்க. இவரை காட்டிலும் இன்னொரு பெரிய ஆள் சுப்ரீம் லீடர். அவரோட சப்போர்ட்டராக இருந்ததுனால, அவரோட ஃபாலோவராக இருந்ததுனால தான் இவர் ஜெயிச்சாரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க, இவர் உண்மையான பிரசிடெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம இவர் இறப்ப சம்மந்தப்பட்டு பார்க்கும்போது சில மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அழுகுறாங்க, சில மக்கள் வந்து என்ஜாயும் பண்ணுறாங்க, பட்டாசுலாம் வெடித்து என்ஜாய் பண்ணுறாங்க. என்ன ரீசன்னா இவர் ஏமாற்றி ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து இவர் இறந்துட்டாரு, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் இந்த ஈரான் பார்க்கும்போது எப்போதுமே நம்மளுக்கு பிரசிடெண்ட் பார்க்கும்போது பிரசிடெண்ட்டுக்கு மேலே ஒரு சுப்ரீம் லீடர்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ இவங்களோட கண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் சாப்டரில் ஈரான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஈரான்னு பார்க்கும்போது ஈரானில் பார்த்தீங்கன்னா அதோட கேபிட்டல் என்னவாக இருக்க மாட்டேன், டெஹரான் அப்படின்ற ஊர் தான் கேபிட்டலாக இருக்குது. இந்த கேபிட்டலில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 மில்லியன் மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் வந்து 5 விதமாகவும் 5 பார்ட்டாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு, 31 ப்ராவின்சஸாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஈரான் பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஈரானோட முன்னாடியே சொன்ன மாதிரி பவர், இதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நான் எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இதை பற்றி பேசும்போது ஈரான் கவர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணோம்னா 3 பவராக பிரிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த எக்ஸிக்யூட்டிவ், நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பார்த்தலாம். இந்த எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார்ல பிரசிடெண்ட்டு தான். இந்த எக்ஸிக்யூட்டிவில் நம்ம பார்க்கும்போது இந்த பிரசிடெண்ட் எத்தனாவது பிளேஸில், எத்தனாவது பவரில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் தான் இருக்கார். இவருக்கு மேலே இருக்கிறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் லீடர். இவர் தான் எங்கே இருக்கார், ஃபர்ஸ்ட்டில் இருக்கார். இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா எலெக்ஷனுக்காக இந்த பிரசிடெண்ட் கேண்டிடேட்ஸை யார் செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் லீடர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, எலெக்ஷனுக்கான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுறாரு. அதை யார் ஓட் பண்ணி நம்ம பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ், நார்மல் மக்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டு போடுறாங்க. இப்போ எப்படின்னா கேண்டிடேட்டை சுப்ரீம் லீடர் வந்து செலக்ட் பண்ணுறாரு, ஆனால் ஓட்டு போட்டு அந்த கேண்டிடேட்டில் யார் பிரசிடெண்ட்டுன்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. இதில் தான் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்ராஹிம் வந்தார். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிக்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், லெஜிஸ்லேட்டிவ் பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரசிடெண்ட்டுன்னு எடுக்கும் போது அவர் என்ன பண்ணணும்னா அந்த நாட்டு ஒரிஜினே இருக்கணும். இப்போ நம்ம தமிழ் மக்களே எப்படி தமிழ் மக்களே வரணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஈரானில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானில் இருக்கவங்க தான் வரணும்.
அது மட்டும் இல்லாமல் அவங்க ரிலிஜன்லேயே அவங்க இருக்கணும், வேறு ரிலிஜனில் இருக்கக்கூடாது, அவங்க ரிலிஜன்லேயே இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் அவர் எத்தனை வருஷம் அவர் ஓடலாம்னு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணலாம் பிரசிடென்ட்கான 4 வருஷமும் அதை என்ன பண்ணால் கன்சிக்யூட்டிவாக 2 வாட்டி தான் அவனால் ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது லெஜிஸ்லேட்டிவ். ரெண்டாவது நம்ம பார்க்க வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர். இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்னன்னா மெயினாக அவங்க வந்து மக்களுக்கான நலத்திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை தேசம் எப்படி முன்னேறணும், அந்த மாதிரி விஷயங்களை யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் தான் பண்ணுறாங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவரில் 2 குரூப் இருக்காங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவரில் 2 குரூப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த இஸ்லாமிக் கன்சல்டேட்டிவ் அசம்பிளி. இஸ்லாமிக் கன்சல்டேட்டிவ் அசம்பிளி இவங்க மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இஸ்லாமிக் கன்சல்டேட்டிவ் அசம்பிளி இவங்களோட முக்கிய குறிக்கோள் என்னவா இருக்குன்னா பார்த்தீங்கன்னா மக்களுக்கான நலத்திட்டங்கள் கொண்டு வர்றது. இதுதான் அவங்க மெயினாக என்ன பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்களை எப்படி எலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனானமஸ்னா எந்த ஒரு ஓட்டர் ஐடியும் இல்லாமல் யாருக்குமே தெரியாமல் யார் ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுனா ஓட்டு போட்டு இவங்களை செலக்ட் பண்ணுறது. இதுதான் ஃபர்ஸ்ட் குரூப்பு இஸ்லாமிக் கன்சல்டேட்டிவ் அசம்பிளி. செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டியன் கவுன்சில். இந்த கார்டியன் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பேர் இருக்காங்க. 12 பேரில் 6 ஃபாக்கிஸ்ட்டும் 6 வந்துட்டு ஜூரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்க தான் வந்துட்டு இந்த கார்டியன் கவுன்சில் கீழே இருக்காங்க. இந்த 6 ஃபாக்கீஸை யார் வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் லீடர் தான் பண்ணுறாரு. இன்னொன்று இருக்காங்க பார்த்தீங்கன்னா 6 ஜூரிஸ்ட் அப்படின்றவங்க. அவங்கள யார் எலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி தான் அவங்கள என்ன பண்ணுறாங்க எலெக்ட் பண்ணுறாங்க. இவங்க இந்த 12 பேர் சேர்ந்து இவங்களோட இது என்னன்னா மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும், அதுக்கான ரூல்ஸும் அதுக்கான விஷயங்களை சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்த குரூப் வந்து மக்கள் சம்மந்தப்பட்டது, இது வந்து பார்த்திங்கன்னா மதம் சம்மந்தப்பட்டது. இந்த இதில் பார்க்கும்போது இதை எலெக்ட் பண்ணுறது யாருன்னா சுப்ரீம் லீடரும், இன்னொரு மூணாவது பார்த்தோன்னா ஜுடிஷியரி அவங்க தான் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. மூணாவது ஜுடிஷியரி பவரை பற்றி பார்க்கும்போது இந்த லீகல் இதுவாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்காக ஜஸ்டிஸ் கொண்டு வரணும், நேர்மையை வந்து இது பண்ணணும் அப்படின்றது எல்லாமே யார் கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொண்டு வராங்க. இப்போ நம்ம போலீஸில் எப்போனாச்சும் ஒரு தவறு நடக்குதுன்னா அதை போய் தட்டி கேட்குறது, அதே மாதிரி மற்ற கண்ட்ரிக்கு வார் போடணுனாலும் இவங்க தான் மெயினாக. இவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸ் எல்லாமே யார் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கீழே தான் வருது. இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் கடைசியில் சுப்ரீம் லீடர் தான். கடைசியில் எங்கே போனாலும் என்னென்ன பவர் இருந்தாலும் சுப்ரீம் லீடர் கீழே தான் என்ன பண்ணுறாங்க வராங்க. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய 3 மேஜர் பவர்ஸ். என்னென்னா இந்த 3 பவரில் தான் என்ன ஆகுதுன்னா ஈரான் என்ற ஒரு இது வந்துட்டு இயங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததில் நம்மளுக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா எல்லாத்துக்கும் மேலே சுப்ரீம் பவரில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் லீடர் தான். அப்போ நம்மளுக்கு என்ன டவுட் வரலான்னா சரி இந்த சுப்ரீம் லீடரே யார் எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் எப்படி அந்த இது ஸ்டேஜுக்கு வராரு, அந்த நிலைமைக்கு வராரு அப்படின்றத பார்த்துலாம். இவரை எலெக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 88 பேர் சேர்ந்த ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க பேர் என்ன சொல்கிறாங்கன்னா முஜாஹித் அப்படின்ற மாதிரி பேர் சொல்லி அழைக்கிறாங்க. இவங்க யாருன்னா எக்ஸ்பர்ட்ஸ் எதுலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலிஜியனோட லாலையும் அவங்களோட இதுல வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 88 பேர் சேர்ந்த குழுவாக இருக்கிறாங்க. இவங்க தான் யாரை எலெக்ட் பண்ணுறாங்க, சுப்ரீம் லீடரை எலெக்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா அவங்கள எலெக்ட் பண்ணுறதுக்கும் சரி அவங்கள கீழே இறக்கிறதுக்கும் சரி யாருக்கு பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் பவர் இருக்குது. சரி இந்த 88 எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் கடைசி எங்கேருந்து வராங்க பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ். அப்போ நம்ம பார்க்கும் போது மக்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 88 பேரை எலெக்ட் பண்ணுறாங்க. இந்த 88 பேர் தான் யாரை எலெக்ட் பண்ணுறாங்க, சுப்ரீம் லீடரை எலெக்ட் பண்ணுறாங்க. இந்த சுப்ரீம் லீடர் என்ன பண்ணுறாருன்னா கேண்டிடேட்ஸ், பிரசிடென்ட்டுக்கான கேண்டிடேட்ஸை இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா செலக்ட் பண்ணுறாரு. அந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஓட்டு போட்டு மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க பிரசிடெண்ட்டாக அவங்கள நியமிக்கிறாங்க. இப்போ இதுதான் உண்மையான அந்த கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர், ஈரானியன் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம பார்க்கும் போது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது மெயினாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் லீடர். செகண்ட்ல யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். இப்போது இந்த செகண்ட் பிளேஸில் இருக்கிற பிரசிடென்ட் தான் என்ன பண்ணிட்டாருன்னா இறந்துட்டார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டே இறந்துட்டார். எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அசர்பைஜான் அப்படின்ற ஊரில் வந்து இவங்க டேம் கட்டுறதுக்காக இவங்க ஸ்பான்சராக இருந்தாங்க. அதை வந்து போய் ஓப்பனிங் செரிமோனி முடிச்சுட்டு இவர் திருப்பியும் ஈரானுக்கு திருப்பி வரும்போது ஹெலிகாப்டரில் வரும்போது இவரும் ஃபாரின் மினிஸ்டரும் கொஞ்சம் ஒரு 3-4 பேர் கூட இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் அந்த காடு வழியாக வரும்போது பயங்கர ஃபாகாக இருந்ததுனால இது தெரியாமல் ஒரு இதில் இடித்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. என்னென்னா செகண்ட் பிளேஸில் இருந்த
பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு. இப்போ இத பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் இறந்ததுனால உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட்டா இருந்த முகமது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிளேஸ்ல வச்சுட்டாங்க. இப்போதைக்கு அவர் தான் என்ன பண்றாருன்னா பார்த்துப்பாரு. எத்தன நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜூன் 28ஆம் தேதி வரைக்கும் இவர் தான் பார்த்துப்பாரு. ஏன்னா ஜூன் 28ஆம் தேதியில அடுத்த பிரசிடென்ட்கான எலெக்ஷன் வரும். அது ஓட்டு போடும்போது என்ன பண்ணுவாங்க, அடுத்த பிரசிடென்ட்ட செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ அது வரைக்கும் யார் பார்த்துக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட்டான முகமது தான் பார்த்துப்பாரு. இப்போ இந்த கிராஷ்னால நெறைய மக்களுக்கு சந்தோஷமும் இருக்கு, நெறைய மக்களுக்கு சோகமும் இருக்கு. ஏன்னா, முன்னாடியே சொன்ன மாரி இவர் மேல பார்த்தீங்கன்னா, நெறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ அமெரிக்கா எடுத்தீங்கன்னா, இவர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் கையில வந்து நெறைய ரத்தம் இருக்கு. நெறைய ரத்தம் சிந்தியிருக்காரு அப்படின்ற மாரி அமெரிக்கா சொல்றதும், இது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே பார்த்தோம் 1988ல அந்த புரொட்டஸ்ட் நடந்தபோது நெறைய மக்கள சாவடிச்சாங்க பார்த்தோம். கிட்டத்தட்ட 30,000 மக்கள சாவடிச்சாங்க. அதுல இவர் தான் ஒரு முக்கியமான ஆளு அப்படின்றதுனால இவருக்கு என்ன பேர் வச்சுக்குன்னா, புட்சர் ஆஃப் டெஹரான். என்னன்னா, டெஹரான் ஊர்ல வந்து இவர் ஒரு கசாப்பு கடைக்காரர் அப்படின்ற மாரி இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பேர் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஹிஜாப் தெரியும். லேடீஸுங்க அணிவாங்க. இந்த இஸ்லாமிக் லேடீஸ்லாம் வந்து இந்த ஹிஜாப் போடுவாங்க. அந்த லாஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வர்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணதுனால, எங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே எடுத்துட்டாரு அப்படின்ற மாரிலாம் இவர் மேல நெறைய குற்றச்சாட்டுகளும், இவர் மேல நெறைய கெட்ட பெயர்களும் இருக்கு. அதனால தான் வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, என்ஜாய் பண்றாங்க. சில பேர் வந்து வருத்தத்திலும் இருக்காங்க. சரி, இப்போ இவர் இறந்ததுலேருந்து குளோபல் மார்க்கெட்ல அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்துச்சானா? இல்ல. இப்போ இவர் இறந்தத வந்து சில பேர் கொண்டாடவும் செய்றாங்க, சில பேர் வருத்தப்படவும் செய்றாங்க. இப்போ இவர் இறந்தத வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இஸ்ரேலா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம் அப்படின்ற மாரி நெறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆனா ஈரானியன் கவர்மெண்ட்டே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து ஆக்சிடென்ட் தான். அந்த காடு வழியா போம்போது அவங்க வந்து ஃபாக் நெறைய இருந்ததுனால, ஆக்சிடென்ட்ல தான் இறந்துட்டாரு அப்படின்ற மாரி ஈரானியன் கவர்மெண்ட்டே என்ன பண்றாங்க, இது வச்சுட்டாங்க. அந்த அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்டாங்க. இப்போ இதிலிருந்து என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு இவ்ளோ பெரிய ஸ்டோரி சொன்னேன்னா, இந்த பிரசிடென்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சன் கிடையாது. அப்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சனா யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் லீடர் தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது, இவர் இறந்துட்டாரு. இருந்தாலும் பார்த்தோம்னா, குளோபல் மார்க்கெட்ல அவ்வளோ பெரிய இம்பாக்ட்டும் இல்ல. அதனால இத நெனச்சு நம்ம பயப்படணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேணாம், பயப்படணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. இது மார்க்கெட்ல இம்பாக்ட்டும் ஆவாது. அதனால நீங்க தைரியமா இருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். இந்தியா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதனால நம்ம வொரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாரி இன்கேஸ் இவர் இறந்தாலும் நம்ம பார்த்துருக்கோம். வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டாங்க. திருப்பியும் பிரசிடென்ஷியல் என்ன பண்ண போறாங்க? எலக்ஷனும் வரப்போறாங்க. இன்னொருத்தர் வருவாங்க. அவங்க இந்தியா கூட இருக்க டையும் சரி, மத்த நாடு கூட இருக்க டையும் என்ன பண்ணுவாங்க? அவங்க கன்டின்யூ தான் பண்ணுவாங்க. நம்ம என்ன கேட்கலாம்னா, இன்கேஸ் இன்னொரு பிரசிடென்ட் வந்தா நெறைய ரூல்ஸ் மாத்தலாமே. நம்ம பார்க்குறோம். இவர் இருக்காரு. ஆனாலும் பார்க்கும்போது நெறைய ரூல்ஸ இது பண்றதெல்லாம் பார்த்தோம். 3 பவர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நெறைய பவர்ஸ் இருக்கு. அதனால புது பிரசிடென்ட் வந்தா நெறைய மாற்றங்கள் வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். அதனால பயந்து நம்ம வச்சிருக்க ஸ்டாக்கோ, அதெல்லாம் நீங்க செல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்தியா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதனால பை பண்றவங்க பை பண்ணிக்கிட்டே தான் இருங்க. நம்ம வொரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதே மாரி ட்ரேட் பண்றவங்களும் நம்ம டெய்லி ப்ரிவ்யூ போட்டிருக்கோம். அதையும் பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா ட்ரேட் பண்ணிக்கலாம். என்னைக்கும் பார்த்துருப்பீங்க மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லா என்னன்னா ரொம்ப பெரிய அப் இல்லனா கூட கொஞ்சம் மேல தான் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, take care. Bye.